நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்போ சம்டைம்ஸ் எதை பார்க்குறோமோ அதை இன்ஸ்பைரிங்காக எடுத்துப்போம்ல. அந்த ஆமா. மாதிரி இப்போ கோயில் திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழா மாதிரியே நாங்கள் ஒரு செட்டப்லாம் போட்டு பாட்டுலாம் நாங்கள் பாடி அதில் ஆடி அந்த மாதிரிலாம் விளாடுவோம். ஸோ சம்டைம்ஸ் அப்படி விளையாடுறப்போ மரத்துலலாம் ஏறி விளாடுவோம் நிறைய டைம். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டைம் நான் எங்கள் கூட உள்ள 2-3 பசங்க, நாங்கள் எப்போவுமே பக்கத்து வீடு 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம். அப்போ வந்து மரத்தில் ஏறி விளையாடுறப்போ ஒரு பையன் வந்துட்டு மேலே உட்காந்துட்டு இருந்திருக்கான். நான் வந்து ஹெலிகாப்டர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கிளைய பிடிச்சி இப்படி ஆட்டினேன். அவன் வந்து என்ன ஆகிட்டு கை தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கப்புறமா நான் தான் ஆட்டினேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இருறா போயிட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டு வரேன்டா, எங்கள் அம்மா கூப்பிட்டு வரேன்டான்னு சொல்லி சத்தமாக போட்டு இது இப்போ அழுதுகிட்டு இருந்தான். நாங்கள் என்ன பண்ணுறோம், வாயை வந்து கையை வச்சு பொத்துறோம், சவுண்டு கேட்கக்கூடாது, கேட்டால் பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் இதுலேயே என்னை விட ஒரு 3 வயசு அதிகமாக ஒரு அண்ணன் இருப்பார், அபி அண்ணன்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் தான் வந்து பூசாரி அந்த கேமில். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா துண்ணூறு எடுத்து போட்டு விட்டு, நீ வந்து வெளியில சொன்னீங்கன்னா உனக்கு தெய்வ குத்தம் ஆயிடும், தெய்வ குத்தம் இதெல்லாம் நடக்கும், நிறைய நடக்கும் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி அவனை சமாளித்து, அதுக்கப்புறமா மறுநாள் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டானா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டானான்னு ஒரு பயமாக இருக்கும். அவங்க வீட்டை கிராஸ் பண்ணுறப்பவே அவன்கிட்ட பேசலாமா வேணாமா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படிலாம் தோணும்.